ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். ஸ்தல புராணங்களின் சத்தியத்துவம் தொடர்ச்சி. திருக்கழுக்குன்றத்தில் தினமும் மத்தியானம் 12 மணிக்கு 2 கழுகுகள் வந்து பண்டாரம் கொடுக்கிற சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டுவிட்டு போகிறதல்லவா? இது நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறார்கள். இந்த ஊர் பேரே தேவார காலத்திலிருந்து கழுக்குன்றம் என்று இருக்கிறது. இதைவிட பெரிய ஆதாரம் என்ன வேண்டும்? திருவிடைமருதூரில் தைப்பூச ஸ்நானம் விசேஷமானது என்று க்ஷேத்திர மகாத்மியத்தில் சொல்லியிருக்கிறது என்றால், இந்த விசேஷத்தை சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்பு அப்பரும் சம்பந்தருமே பாடியிருக்கிறார்கள். பூசம் புகுந்தாடி பொலிந்தழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது ஈதோ. சம்பந்தர் தேவாரம். வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்தீண்டி பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த. சம்பந்தர் தேவாரம். ஈசன் எம்பெருமான் இடைமருதினில் பூசனாம் புகுதும் புனலாடவே. அப்பர் தேவாரம். ஸ்ரீரங்கம், ஜம்புகேஸ்வரம், காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம், திருவிடைமருதூர் போன்ற மகா க்ஷேத்திரங்கள் புராதனமாக பிரசித்தமானதால் அவற்றை பற்றிய புராண வழக்குகள் பழைய தமிழ் நூல்களில் வந்திருப்பதில் ஆச்சரியமில்லை என்று தோன்றலாம். சின்ன சின்ன க்ஷேத்திரங்களில் உள்ள சின்ன புராண ஐதிஹ்யங்களுக்கு கூட பழைய தமிழ் மறைகளில் குறிப்பு இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பிரசித்தியடையாத சில க்ஷேத்திரங்களில் ரிஷிகளோ தேவர்களோ வண்டுகளாக இருந்து பூஜை பண்ணினதாக ஸ்தல புராணங்களில் இருக்கிறது. இப்போதும் அந்த ஊர்களில் சந்நிதியிலேயே பெரிய தேனடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நன்னிலத்தில் இப்படி இருக்கிறது. மதுவனம் என்றே அதற்கு பெயர் இருக்கிறது. மது என்றால் தேன். திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் சித்தாம்பூர் என்று சொல்கிற ஊர் இருக்கிறது. இதற்கு தேவாரத்தில் திருச்சிற்றேமம் என்று பெயர். இங்கேயும் சுவாமி சந்நிதியில் தேன்கூடு இருக்கிறது. சித்தர்கள் தேனீக்களாக வந்து பூஜிக்கிறார்கள் என்று ஐதிஹ்யம். இந்த தேனடைக்கும் தினந்தோறும் பூஜை நடக்கிறது. வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் திருக்கண்ணமங்கையில் தேனடை இருக்கிறது. இவற்றை பற்றி அந்தந்த ஊர் தேவார திவ்ய பிரபந்தங்களிலும் ரெஃபரன்ஸ் இருக்கிறது. தேனார் வண்டு பன்சியும் திரு ஆரும் சிற்றேமத்தான். ஞானசம்பந்தர் தேவாரம். களிவண்டரையும் பொழில் கண்ணமங்கையுட் கண்டுகொண்டேனே. திருமங்கையாழ்வார் பாசுரம். ஸ்தலபுராண விஷயங்களை தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் முதலியவற்றில் குறிப்பிட்டிருப்பதால் அவற்றின் பழமை, பிராமான்யம், ஆத்தன்டிசிட்டி இரண்டும் தெரிகின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.